இயக்குனர் சுதா கொங்கராவுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன் மற்றும் ஸ்ரீலீலா நடிச்ச படம் தான் வந்து பராசக்தி. இந்த படம் வெளியா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த ரிவ்யூல வந்து பார்க்கலாம். Mr. Anna, are you behind this? Roji, we are not behind this. படத்துடைய ஒன்லைன் இந்த படம் வந்து ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய படம். இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கறத படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க அழகா வந்து டைரக்டர் வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணிட்டாங்க. இவர் எப்படி அந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து ஆள் திரட்டுறாரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படையை வந்து எப்படி வந்து திரட்டுறாரு, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து அரசாங்கம் அதை வந்து பாக்குது, அரசாங்கம் எப்படி இவங்களை வந்து எதிர்க்குது. அது மட்டும் இல்லாம ரவிமோகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபீசரா இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தணும் தான் அவருடைய டாஸ்க். அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. அவர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் பாதி தமிழ், அதுக்கப்புறம் பாதி வந்து இன்னொரு லாங்குவேஜ், அப்பா வேற அம்மா வேற அப்படின்ற மாதிரி அவர் வேற ஒரு கடுப்புல சுத்திட்டு இருப்பாரு. சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனை சேர்ந்த கேங்கையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிடிக்கணும், அவர் அழிக்கணும். அப்படி அழிச்சிட்டா வந்து ஹிந்தி வந்து எல்லா இடத்துலயும் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாங்க. அதை நோக்கி வந்து அவர் பயணிச்சிட்டு இருப்பாரு. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜோடைய சமூக நீதிக்கான போராடக்கூடிய ஒரு தலைவரா இருப்பாரு சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கதை மூவ ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக வந்து செய்யக்கூடிய செயல்கள், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துல இருந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஏன் வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆறாரு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு தான் நாங்க வந்து குரல் கொடுக்குறோமே தவிர ஹிந்திக்கு எதிராக நாங்க வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துல வந்து எல்லாருக்கும் வந்து புரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்துக்கு தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம சுத்தி மத்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா வந்து டைரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா சிவா சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவருடைய ஒரு பெஸ்ட் இன் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஆக்டிங் வந்து எடுத்து தெளிச்சிருக்கிறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் சுதா கங்கரா மேம்க்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சலாம். அதர்வா அவரு வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், இவர் ஹீரோவா இல்லைன்னா வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோவா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி தான். படத்துல பாட்டி மூலியமா வளரக்கூடிய அண்ணன் தம்பிங்க 2 பேருமே சமூக நீதிக்காக போராடக்கூடியவர். சிவகார்த்திகேயன் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓகே நம்ம வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்கிடுவாரு. அந்த டைம்ல தம்பி ஆகிய அதர்வா வந்து அவர் வந்து நம்ம வந்து போராடணும் அப்படின்னு வந்து இறங்கி களத்துல இறங்குவாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சரி அங்கதான் வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. ஹிந்தி வந்து நம்ம போற ஸ்டேட்ல ஹிந்தி ஒரு முக்கியமான மொழியா இருக்குதுன்னா அந்த ஸ்டேட்டோட மொழியை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு அது ஈஸியா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில அவர் வந்து மொழியை கத்துக்க ஆரம்பிப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட். அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் எப்படி மாறுறாரு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொள்கையை நோக்கி ஓடுறது, இந்த மாதிரி சீன்ஸ் நிறைய வரும். நடுவில் வந்து கொஞ்சம் லவ் சீன்ஸ்லாம் இருந்தது. அது கொஞ்சம் அங்கங்க படத்தை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுச்சு. ஆனா ஸ்ரீலீலாவுடைய ஆக்டிங்கும் சரி, அது எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லலாம். ஸோ இன்டர்வல் வந்து மிகப்பெரிய கைத்தட்டலை வந்து தியேட்டர்ல எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா? தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்க நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் போன உடனே செகண்ட் ஹாஃப்ல இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டரி. அதனால வந்து எல்லாருக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் அங்கதான் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேயை நல்லா ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து ஒரு வில்லன் கிட்ட ஒரு ஹீரோ அடி வாங்கிட்டே இருக்காருன்னா ஒரு பொதுமக்களா நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த வில்லனை எப்படி நம்ம வந்து திருப்பி எப்போ வந்து அந்த ஹீரோ திருப்பி அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எப்படி இவங்க அந்த 3 மொழி கொள்கையை வந்து தவிர்த்துட்டு எப்படி அந்த இருமொழி கொள்கையை வந்து நிறைவேற்றினாங்க அப்படிங்கிற விஷுவலா பாக்குறதுக்கான அந்த ஒரு ட்ரீட்டுக்காக ஆடியன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு போராட்டம் வந்து மொபைல் போன், இன்டர்நெட் இதெல்லாம் இருந்த காலகட்டத்துல வந்து வந்த ஒரு விஷயம். ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு எதுவுமே இல்லாத பட்சத்துல இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இளைஞர் படைகளை வந்து எப்படி திரட்டுறாங்க, அவங்கவுங்க மொழிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த இளைஞர்களை எப்படி திரட்டுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஆர்ட் டைரக்டர் கார்த்திக், இவர் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த
மேல வீதிலாம் இருக்கு பாத்தீங்களா நம்ம மதுரையில, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா செட்டு மாதிரியே தெரியல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பீரியாடிக் ஃபிலிம் அதாவது அந்த அந்த காலத்துல 1960ஸ்ல 1950ஸ்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் கே ரவிச்சந்திரன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா அவருடைய ஒர்க்கை பண்ணியிருக்காரு. கேமரா வந்து செமையா இருக்கு பார்க்கிறதுக்கு, விஷுவல்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த போராட்டமா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வரும். இவர் ரவி மோகன் சார் இருக்கும், சிவகார்த்திகேயன் சார் இருக்கும். அந்த ஃபைட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிறதுக்கு செமையா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்டை கிரியேட் பண்ற ஒரு படமா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருடைய டயலாக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மதன் கார்த்திக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணும். இப்படி அழுக்க மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா பா. டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெலுங்கு, அவங்களுக்கும் டயலாக் வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு டயலாக் இருக்கு. அந்த டயலாக் ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜீவன் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் இருக்கு. அவர் வந்து அண்ணா ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வில்லனுக்கு டயலாக் இருக்கு. இது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதர்வாக்கு எல்லாருக்குமே இந்த டயலாக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்க படம் ஃபுல்லா அப்படின்னு வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் ஜிவியோட இசை, ஜிவியோட இசை வந்து பாத்தீங்கன்னா பாட்டுல அந்த அளவுக்கு வந்து பெருசா தெரியல. ஆனா பிஜிஎம்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா இன்டர்வல் பிஜிஎம், கிளைமேக்ஸ் பிஜிஎம் இது எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜிவி வந்து சொல்லியே ஆகணும். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மட்டும் இல்லாம எல்லா மொழிகள் பார்க்கக்கூடிய மக்களும் வந்து நிச்சயமா பார்ப்பாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். அந்த டைம்ல வந்து இளைஞர்கள் வந்து எந்த ஒரு சுய ஆதாயமும் இல்லாம ஒரு 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 என்ன சொல்றது ஒரு உரிமையை காப்பாத்துறதுக்காக எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய வெப்பன், அதாவது ஒரு இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் அப்படிங்கறத வந்து கதையில சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மொழியும் வந்து நமக்கு எதிரி கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எதனால அப்படி இருக்கு, அதுதான் வந்து இந்தியா அப்படிங்கிற பல அரசியல் தலைவர்கள் நம்ம பேசி கேட்டிருப்போம். அதை வந்து விஷுவலைஸா நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பெரிய ஒரு ஒற்றுமையை தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஒரு சில விஷயத்த வந்து சென்சார்ல கட் பண்ணாங்க. தீ பரவட்டும் அப்படிங்கிற விஷயத்த நீதி பரவட்டும் அப்படிங்கலாம் மாத்தினாங்க. ஒரு சில மியூட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான், அந்த டைம்ல வந்து இவ்வளவு தூரம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அந்த மாதிரிலாம் வந்து மொழிக்காக வந்து நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தான் ஒரு சேனலுக்கு. அப்போ வந்து அந்த அளவுக்கு அந்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டியை அது வந்து ஒரு பெரிய சக்சஸா நான் வந்து பார்க்குறேன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். கிளைமேக்ஸ் நோக்கி படம் வரும்போது அண்ணா அவர்களுடைய சீன்ஸ் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதாவது ஒரு தலைமை, ஒரு ஒரு கொள்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. படத்துல மைனஸ்ங்கிறது கொஞ்சம் அங்கங்க ஸ்லோ ஆகும். பாட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொமான்ஸ் சீன்ஸ் இதெல்லாம் வந்து மைனஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அதை தாண்டி இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நிச்சயமா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் சுதா கங்கரோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி. சிவகார்த்திகேயனுடைய கரியர்ல இந்த படம் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். அதர்வாக்கு இந்த படத்துக்கு அப்புறம் சான்சஸ் வேற லெவல்ல வரப்போகுது.